நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் தப்பாடுங்க, இத்தனை நாள் நீங்கள் யாருமே வரல. நாங்கள் நேற்று லைவ் பண்ணோம், நாங்களும் தான் இருந்தால் இங்கே வாங்க நீங்கள் வாங்க வீடியோ கட்டுறீங்க வாங்க. எப்படி நீங்க வரலன்றீங்க? எடுத்தோன்னே நாங்களும் பேசவே கூடாது சார். ஏங்க எனக்கு இங்க நிக்கிறோம், போராட்டம் நடத்துறோம், வழக்கு நடத்துறீங்க, பேட்டியா எடுத்து போட்டீங்களா? என்னது வரலன்றீங்க நீங்க வந்து? ஏங்க நான் கேக்குறேன், எந்த செய்தியுமே வரல, மக்களுடைய ஆவணங்கள் எதுவுமே வரல. பாருங்க சார், செய்தியை பார்க்க விடுங்க சார், பாத்துட்டு குற்றச்சாட்டு வைக்க கூடாது சார். வரலன்றக்காக நான் எத்தனை நாள் வந்துட்டு இருக்கோம்ல, அப்படியே பேசக்கூடாது சார். டெய்லியும் லைவ் போயிட்டு பேட்டி வேற யார் எடுப்பீங்க? பப்ளிக் தான் எடுத்துருக்கோம். எங்க வந்துச்சு இந்த காட்டுங்க பாருங்க. வரலன்னு எப்படி சொல்றீங்க நீங்க? வந்து வழக்கு நடந்துட்டு எந்த விவரமும் வெளியே வரல, எதுவுமே வெளியே வரல. நீங்க பேசுனா நாங்களே ஒரு வாரமா வர்றாங்க, ஒரு வாரமா எடுக்கல உள்ள வராம பேசவே வரல. நீங்க பேசணும் சார், பேச மாட்டீங்க. நானும் பேசணும் சொல்லி எடுக்கிறேன், ஆனா வருதான்னு பாருங்க, வருதான்னு பாருங்க. நாங்க எத்தனை நாள் கேட்டு இருக்கோம்? 2 வருஷமா நின்றுட்டு இருக்கோம் இங்க. பணக்கார கம்பெனிக்கு, கார்பரேட் கம்பெனிக்கு பட்டா தருவதிலிருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய அதிகாரிகள் ஏழை மக்களுக்கு பட்டா தந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. பட்டா தருவதற்காக ரசீது கொடுத்துருக்காங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, சிஎம்டிஏ ஒரு குடியிருப்பு பகுதின்னு அறிவிச்சிருக்காங்களே, குடியிருப்பு பகுதியை எப்படி நீங்க ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்ல சிஎம்டி அதிகாரிகளை நீதிமன்றத்திற்கு வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நாங்க தவறா கொடுத்துட்டோம்னு சொல்றாங்க. சரி, இதுக்கு எதிர்கரையில காசா கிராண்ட் கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, மாதா கல்லூரி எல்லாம் இருக்குது, அது ஆத்தங்கரைக்குள்ள தானே இருக்குது, அதுக்கு எப்படி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டா, அது முன்னாடியே கொடுத்துட்டாங்க சார். அது நாங்க என்ன பண்றாங்க, முன்னாடியே கொடுத்ததை திருத்த மாட்டாங்களாமா, ஆனா முன்னாடி மக்கள் குடியிருப்புன்னு கொடுத்ததை இப்ப திருத்தி இடிப்பாங்களாமா. அப்ப அதிகாரிகளும் அரசாங்கமும் யாருக்கு சாதகமா வேலை செய்யணும் வெளியே அப்பட்டமா தெரியுது. இங்க இருந்து 100 மீட்டர் தள்ளி போங்க, ஒரு காசா கிராண்ட் கம்பெனி ஆத்துக்குள்ளார இப்ப இருக்குது, ஆத்துக்குள்ளார காம்பவுண்ட் கட்டி கொடி நட்டு வச்சிருக்காங்க. ஆத்துக்குள்ளார ஆத்துல இருந்து 150 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வீடை இப்ப இடிச்சிட்டு இருக்காங்க. அது 40 வருஷமா இருக்கிற வீடு. ஆனா இப்ப இருக்கிற பெரிய கம்பெனிக்கு எப்படி பட்டா கிடைக்குது, அதற்கான அப்ரூவல் எப்படி கிடைக்குது, அதுக்கு எப்படி இவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குது? நான் என்ன கேட்கிறேன், காசா கிராண்ட் கம்பெனிக்கு இந்த அடையார் ஆத்தவரில் இவ்வளவு ப்ராஜெக்ட் எப்படிங்க கிடைக்குது? நீங்க கண்ணகி நகர்ல எல்லாத்தையும் கொண்டு குப்பை மாதிரி கொட்டினீங்களே, கண்ணகி நகர்ல எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது, எத்தனை ஹையர் செகண்டரி இருக்குது, எத்தனை கல்லூரி கட்டி வச்சீங்க, என்ன மருத்துவமனை கட்டி வச்சீங்க? அப்ப இதெல்லாம் வந்து எதுவும் செய்யாம அதிகாரிகள் இஷ்டத்துக்கு வேலை பார்ப்பாங்க, ஆட்சியாளர்கள் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க, எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்க மாட்டாங்க, எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி ஆனாலும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா அந்த மக்களுக்கு யாரு தாங்க பாதுகாப்பு? இது எல்லாத்தையும் இடிச்சு என்ன சார் சாதிக்க போறீங்க? இந்த பொலிச்சலூர் ரோட்ல மனுஷன் போக முடியுமா? இந்த ரோட்ல ஒழுங்கா வண்டி ஓட்ட முடியுமா? பம்மல்ல ஒரு ரோடு ஒழுங்கா இருக்குதா? ஒரு தெரு ஒழுங்கா இருக்குதா? அதை ஒழுங்கா போட்டீங்களா? இப்ப இந்த வீடை இடிக்கிறதுக்கு இவ்வளவு முனைப்பு வர்றதுக்கான காரணம் என்னன்னா, இங்க சென்னை ரிவர் ரிஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட்னு ஒரு தொண்டு நிறுவனம் வச்சிருக்காங்க. அதில் அரசு அதிகாரிகள் மட்டும்தான் உறுப்பினராக இருக்கிறாங்க. ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் 2 பேரும் சேர்ந்து தான் அதை பண்றாங்க. அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறுகளை கேள்வி கேட்க வேண்டிய ஆட்சியாளர்கள் எட்டியே பார்க்கலாம் தான் சொன்னேன். இங்க எம்எல்ஏ வரல, மினிஸ்டர் கேள்வி கேட்டிருக்கணும், பேசல. அதிமுக காலத்தில் தான் நடக்குது, திமுக காலத்தில் தான் நடக்குதுன்னா ஆட்சியாளர்கள் எந்த வகையான புரிதலை வச்சிருக்காங்க? அவங்க அதிகாரிகளோட தான் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாங்க. ஏதோ நோக்கியா கம்பெனிக்காரனுக்கு கொடுக்குறீங்க, ஃபாக்ஸ்கானுக்கு கொடுக்குறீங்க, ஆப்பிள் ஐபோனுக்கு கொடுக்குறீங்க, ஃபோர்டு கம்பெனிக்காரனுக்கு நிலத்தை கொடுக்குறீங்க. இந்த மக்களுக்கு 2 சென்ட் நிலத்தை தர முடியாதா ஆட்சியாளர்கள்? ஆனால் அனகாபுத்தூர் பகுதியிலைங்க, இங்க அடையார் ஆத்தங்கரையில் ஆற்றினுடைய எல்லை என்பதை வரையறுத்து மரியாதைக்குரிய இறையன்பு அவர்களுடைய காலத்தில் எல்லை எது என்று வரையறுக்கப்பட்டு கல் நடப்பட்டிருக்கிறது. அந்த கல்லுக்கு மேற்புறமாகத்தான் மக்களுடைய குடியிருப்புகள் இருக்கின்றன. ஆற்றங்கரையில் மக்களுடைய குடியிருப்புகள் இல்லை. இந்த நிலையில் இந்த வீடுகளை ஆக்கிரமிப்புகள் என்று அகற்றுவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டது. இந்த வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு பட்டா தருவதற்காக 2007, 2008 இறையன்பு அவர்களுடைய காலத்தில் அவர்களுக்கு ரசீது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிஎம்டிஏ இது குடியிருப்பு பகுதியாக அறிவித்து வரையறை செய்திருக்கிறார்கள். ஆக இது ஆற்றங்கரை அல்ல, இது ஆக்கிரமிப்பு அல்ல. இந்த மாநகராட்சி அதிகாரிகள் கடந்த 17-18 ஆண்டுகளாக பட்டா தரவில்லை. பணக்கார கம்பெனிக்கு, கார்பரேட் கம்பெனிக்கு பட்டா தருவதிலிருந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய அதிகாரிகள் ஏழை மக்களுக்கு பட்டா தந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. பட்டா தருவதற்காக ரசீது கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த ரசீதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பட்டா தராம இழுத்தடிச்சு அது ஆக்கிரமிப்புங்கிறாங்க. ஆற்றங்கரை ஆக்கிரமிப்பு என்று 2023 வந்த பொழுது நாங்கள் அதற்காக போராட்டம் நடத்தி அதற்கான எல்லையை வரையறை செய்யுங்கள் என்று நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தினது. எல்லையை வரையறையே செய்யாம தான் இதை வந்து ஆத்தங்கரைன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் போய் போராட்டம் நடத்தினது. இப்ப வரையறை செஞ்சோன்னு சொல்லி ஒரு ஆவணத்தை அவங்க இன்னைக்கு காமிக்கிறாங்க.
அந்த வரையறை என்பது 2023 வரைக்கும் இருந்த எல்லை, ஆத்தங்கரை எல்லையை மாற்றி வச்சு ஒரு மேப் கொடுத்துருக்குறாங்க. எந்த அடிப்படையில் இந்த ஆற்றங்கரை என்பது மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு இது வரைக்கும் விளக்க சொல்லலை. இதற்கு இந்த பகுதி மக்களினுடைய வீடுகளை இடித்து நாங்கள் இங்கே கரையை கட்டுறோன்ற கணக்கு மட்டும்தான் சொல்லப்படுது. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, சிஎம்டிஏ ஒரு குடியிருப்பு பகுதின்னு அறிவிச்சிருக்காங்களே, குடியிருப்பு பகுதியை எப்படி நீங்கள் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை சிஎம்டி அதிகாரிகளை நீதிமன்றத்திற்கு வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் தவறாக கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க. சரி, இதுக்கு எதிர்கரையில் காசா கிராண்ட் கம்பெனி, கார்பரேட் கம்பெனி, மாதா கல்லூரி எல்லாம் இருக்குது. அது ஆத்தங்கரைக்குள்ளே தானே இருக்குது. அதுக்கு எப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டால், அது முன்னாடியே கொடுத்துட்டாங்க சார். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறாங்க, முன்னாடியே கொடுத்ததை திருத்த மாட்டாங்களாமா, ஆனால் முன்னாடி மக்கள் குடியிருப்புன்னு கொடுத்ததை இப்போ திருத்தி இடிப்பாங்களாமா. அப்போ அதிகாரிகளும் அரசாங்கமும் யாருக்கு சாதகமாக வேலை செய்யணும் வெளியே அப்பட்டமாக தெரியுது. இங்கேருந்து 100 மீட்டர் தள்ளி போங்க, ஒரு காசா கிராண்ட் கம்பெனி ஆத்துக்குள்ளார இப்போ இருக்குது. ஆத்துக்குள்ளார காம்பவுண்ட் கட்டி கொடி நட்டு வச்சிருக்கிறாங்க. ஆத்துக்குள்ளார ஆற்றுலேருந்து 150 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வீடை இப்போ இடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது 40 வருஷமா இருக்கிற வீடு. ஆனால் இப்போ இருக்கிற பெரிய கம்பெனிக்கு எப்படி பட்டா கிடைக்குது, அதற்கான அப்ரூவல் எப்படி கிடைக்குது, அதுக்கு எப்படி இவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குது. நான் என்ன கேட்குறேன், காசா கிராண்ட் கம்பெனிக்கு இந்த அடையாராத்தம் ஊரில் இவ்வளோ ப்ராஜெக்ட் எப்படிங்க கிடைக்குது? எப்படி கிடைக்குது? சைதாப்பேட்டை பாலத்துக்கிட்ட பார்க்குறோம். காசா கிராண்ட் கம்பெனிக்கு அந்த பில்டிங் எங்கே இருக்குது? ஆற்றுக்குள்ளே கிடக்கு. நான் காசா கிராண்ட் கம்பெனி நடக்கிற முறைகேடை பற்றி அதிகாரி விசாரிக்கணும். அது எங்களுடைய இப்போ கட்ட எங்கள் கோரிக்கை இல்லை. எங்கள் கோரிக்கை ஒன்று தான், இந்த மக்கள் வீடை எதுக்கு இடிக்கிறீங்க? இந்த மக்கள் வீடை இடிக்கிறீங்கன்னா அங்கேயும் இடிக்கணுமா இல்லையா? அதையும் இடிக்கணுமா இல்லையா? ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய மாதா கல்லூரி காம்பவுண்ட் இடிக்கணுமா இல்லையா? அதெல்லாம் புறம்போக்கு ஆக்கிரமிச்சு தானே கட்டியிருக்கிறாங்க. அங்கே காம்பவுண்ட் சார் இங்கே இருக்கு, ஆற்றுக்குள்ளே தானே இருக்குது. இப்போ இவங்க வந்து இந்த மக்களுடைய இடத்த வந்து ஆத்தங்கரை வெள்ளம் வந்துடும் சொல்லி அஞ்சுக நகரில் தாம்பரத்தில் கொண்டு போய் குடியமர்த்தினாங்க. ஆனால் போன வருஷம் வெள்ளம் 2024 வெள்ளம் இங்கே வரலை, அஞ்சுக நகருக்கு வந்திருக்குது. அஞ்சுக நகர் ஆத்தங்கரையில் கட்டியிருக்கிறாங்க. இன்னொரு கொடுமை என்னன்னு கேளுக்கோங்க, அந்த அஞ்சுக நகரில் கட்டின அந்த அஞ்சுக நகர் இருக்குது, அங்கே ஏதோ குடியிருக்கக்கூடிய மக்கள் அப்புறப்படுத்திட்டு தான் அதிகாரிகள் அதே இடத்துல வீடு கட்டி அதை மறுவாழ்வுன்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல 10 நாள் தண்ணி நின்று நாங்கள் போய் நிவாரண பொருள் கொடுத்தோம். இதுக்கு யாருங்க பொறுப்பு? யார் பொறுப்பெடுக்கிறது? எந்த அதிகாரி பொறுப்பெடுக்கிறது? நான் யாரை பொறுப்புன்னு கேட்கறது? இங்கே சட்டமன்ற உறுப்பினர் வரல, திமுக சட்டமன்ற உறுப்பினர் வந்து கேட்கணும். அவர் தான் மக்களுக்காக நின்று பேசியிருக்கணும். அவர் வரல. இந்த பகுதி அமைச்சர்கள் பேசியிருக்கணும், வரல. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, இந்த மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு கேட்கல, இருக்கிறவங்க வீட்டை இடிச்சு எதுக்கு உபத்திரவம் பண்ணுறீங்கன்னு கேட்குறோம். எதுக்கு உபத்திரவம் பண்ணுறீங்கன்னு கேட்குறோம். நாங்கள் இன்னைக்கு கேட்குறோம், இன்னைக்கு வழக்கு கொண்டு போகிறோம், சர்வே பண்ணதுக்கான விவரங்களை கொடுங்க கேட்குறோம். நாங்கள் வேற எதுவுமே கேட்கல, முறையாக சர்வே பண்ணி கொடுங்கன்னு கேட்குறோம். அதுவும் நடக்கலை. இப்போ மக்கள் வீடுகளை காப்பாற்றி தர்றதா அது இடிக்கிறது வேலையா? இதுக்கு தான் நாங்கள் வர்றோம். இங்கே கேட்குறது மக்களுக்கான கூட நிற்கிறோம். 2 வருஷமாக அந்த இடத்துல நிற்கிறோம், போராடுறோம். இப்போ என்னன்னா, இந்த 700 வீடை இடிக்கிறீங்க, அந்த குழந்தைங்களை எங்கே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் சேர்த்த போறீங்க? கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குது திமுக அரசுன்னு வாய்களே பேசுறீங்களே. இந்த மாதிரி வீடுகளை இடிச்சு அப்புறப்படுத்தப்படுற குழந்தைகளுடைய ஸ்கூல் டிராப் அவுட் ரேட் என்ன? சொல்லுங்க சார், வெளிப்படையாக சொல்லுங்க. அதிகாரிகள், கல்வி அதிகாரிகள் சொல்லட்டும். நீங்கள் சைதாப்பேட்டையில இருந்து அங்கே ஆரேபுரத்தில் இருந்து எல்லா இடத்துலையும் இடிச்சு அனுப்பப்பட்ட குழந்தைகளுடைய டிராப் அவுட் ரேட் என்ன? நீங்கள் கண்ணகி நகரில் எல்லாத்தையும் கொண்டு குப்பை மாதிரி கொட்டினீங்களே, கண்ணகி நகரில் எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது, எத்தனை ஹையர் செகண்டரி இருக்குது, எத்தனை கல்லூரி கட்டி வச்சீங்க, என்ன மருத்துவமனை கட்டி வச்சீங்க? அப்போ இதெல்லாம் வந்து எதுவும் செய்யாமல் அதிகாரிகள் இஷ்டத்துக்கு வேலை பார்ப்பாங்க. ஆட்சியாளர்கள் எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க, எதிர்கட்சிகளும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி ஆனாலும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னா அந்த மக்களுக்கு யார் தாங்க பாதுகாப்பு? மக்களுக்கு யார் தான் பாதுகாப்பு? இத்தனை பேரை இடிக்கிறீங்க. நான் கேட்குறேன், அடையாறு ஆத்தங்கரில் ஆக்கிரமிப்புன்னு சொல்கிறீங்க. ஷாண்ட்ராயில் ஓட்டம் அங்கே தான் இருக்குது, ஆம்பா மால் வந்து ஆத்துக்குள்ளே தான் கிடக்குது. இதெல்லாம் யார் கேட்குறது? இப்போ பணக்காரனுக்கு ஒரு நீதி, ஏழைக்கு ஒரு நீதியா? நீதிமன்றமோ இதெல்லாம் விசாரிக்காமல் தீர்ப்பு தர வேண்டாம். நான் வந்து நீதியரசர்களை கேட்குறேன், இங்கே என்ன நடக்குது, இந்த மக்களுக்கு என்ன மாதிரி நிலைமையில் இருக்கிறாங்கன்னு கேளுங்க. இங்கே இருக்க ஆவணங்கள்லாம் மாற்றி கொடுத்து அவங்க அதிகாரிகள் கொடுக்கக்கூடியதை வச்சு தான் நீங்கள் தீர்ப்பு தரீங்க. அதிகாரி யோகியதை என்ன? காசா கிராண்டுக்கு எப்படி அனுமதி கிடைக்குது? இங்க பெரிய கார்பரேட் கம்பெனிக்கு எப்படி அனுமதி கிடைக்குது? ஷாப்பிங் மால் எப்படி ஆத்துக்குள்ள கட்டி வச்சிருக்காங்க? எப்படி ஹோட்டல் ஷாண்ட்ராயில் ஹோட்டல் உள்ள ஆத்துக்குள்ள கட்டி இருக்குது? இதெல்லாம் யார் கேட்கறது? நீதிமன்றம் கேட்கணும். நீதிமன்றம் கேட்கறது இல்லை. ஏழை மக்களுக்கு எதிராக தான் எல்லா தீர்ப்பும் வந்துட்டு இருக்குதுன்னா நாங்கள் எங்கே தான் போய் நிற்க? யார்கிட்ட தான் முறையிட? இதுக்காக எந்த கட்சி வந்தாலும் நாங்கள் போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கிறோம். மக்களுக்காக நிற்கிறோம். இந்த மக்களை ஓட்டு போடுறாங்க, இந்த கட்சிகள் தான் ஓட்டு போட்டுருக்குறாங்க. இப்போ இந்த மக்களை தூக்கி 30 கிலோமீட்டர் தள்ளி போட்டால் அந்த ஆம்பளைங்க எங்கே போய் வேலைக்கு போவாங்க? பெண்கள் எங்கே போய் வேலைக்கு போவாங்க? குழந்தைங்க எங்கே படிக்க போவாங்க? கல்லூரிக்கு போகிறதுக்கான இளைஞர்கள் எங்கே போய் படிப்பாங்க? என்ன வசதி இருக்குது? அந்த வீடுகள் நீங்கள் அஞ்சுக நகரில் போய் பாருங்கள், காரை பிடிச்சி இழுத்தீங்கன்னா அப்படியே உதிருது, பிடிச்சி இழுத்தா உதிருது. அந்த வீட்டில் யார் குடியிருப்பா? அதிகாரிகள் குடியிருப்பாங்களா சொல்லுங்கள். 4 அதிகாரத்துக்கு அங்கே போடுங்க.
அந்த அதிகாரிகள் அங்கே குடியிருக்க சொல்லுங்க, அரசியல்வாதிகளுக்கு அங்கே இடத்த கொடுத்து அங்கே இருக்க சொல்லுங்க, 10 நாள் இருக்காங்கன்னு பார்ப்போம். அப்போ மக்கள் அவங்க பாட்டில் இருக்கிறாங்க, அதை ஏங்க இடிக்கணும்? இப்போ பட்டா தராது யாரோட தவறு நான் கேட்குறோம். 2007 2008 பட்டா கொடுத்து ரசீது கொடுத்துருக்காங்க. பட்டா தராது யாரோடது? அதிகாரிகளோட தவறு தானே. அது யார் கேள்வி கேட்கறது? பட்டா தராம ஏன் பட்டா தர மாட்டேங்கிறாங்க? பட்டா தர ரசீது கொடுத்துருக்கிற பொழுது பட்டாவை ஏன் தரல? இப்போ இடிக்கிறாங்க, இப்போ இடிக்கிறாங்க. சரி, ஆத்தங்கரையோர் 2 வீடு இடிச்சோம், 4 வீடு இடிச்சோம், 15 வீடு இடிச்சோன்றாங்க. சரி, ஆத்தங்கரையோர் இடிச்சிட்டீங்க, எல்லா வீடும் இடிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? இதே மாதிரி அங்கே காகிதம் இல்லத்து நகர், அந்த மக்களுக்கு நாங்கள் இடிக்க போகிறது இல்லைங்கிற செய்தியை கொடுத்து அவங்களை பிரிச்சுட்டாங்க. இப்போ அவங்க வீடு இடிக்கிறேன்றாங்க. அங்கே 222 வீடு இருக்குது, இஸ்லாமியர் வீடு இருக்குது, மசூதி இருக்குது. போனதில் டோபிகானா தெருவில் சர்ச் இருந்தது, சர்ச்சை அடித்தாங்க. இப்போ இங்கே ஒரு கோயில் இருக்கு, இடிக்கிறாங்க. நான் எல்லா மக்களும் ஒன்றா தான் வாழ்கிறாங்க, எல்லா மக்களும் ஒன்றா தான் வாழ்கிறாங்க. ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லாரும் வாங்குறாங்க, உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. இப்போ இந்த மக்களோட வீடெல்லாம் இடித்து நான் என்ன கேட்குறேன்னா, இது எல்லாத்தையும் இடித்து என்ன சார் சாதிக்க போகிறீங்க? இந்த பொலிச்சலூர் ரோட்டில் மனுஷன் போக முடியுமா? இந்த ரோட்டில் ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியுமா? பம்மலில் ஒரு ரோடு ஒழுங்காக இருக்குதா? ஒரு தெரு ஒழுங்காக இருக்குதா? அதை ஒழுங்காக போட்டிங்களா? இப்போ இந்த வீடை இடிக்கிறதுக்கு இவ்வளோ முனைப்பு வர்றதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே சென்னை ரிவர் ரிஸ்டோரேஷன் ப்ராஜெக்ட்னு ஒரு தொண்டு நிறுவனம் வச்சிருக்காங்க. அதில் அரசு அதிகாரிகள் மட்டும்தான் உறுப்பினராக இருக்கிறாங்க. சென்னை அந்த நீர் பிடிப்பு பகுதியின் நீர்வள பகுதியினுடைய பாதுகாப்புன்னு சொல்லி வச்சிருக்காங்க, தொண்டு நிறுவனம் வச்சிருக்காங்க இல்லையா? அந்த தொண்டு நிறுவனத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த பிரதிநிதியும் கிடையாது. அந்த தொண்டு நிறுவனத்திற்காக எல்லா பகுதியிலும் அப்புறப்படுத்துறதுக்கான ப்ராஜெக்ட் அவங்களே வருது. 2000 கோடி 4000 கோடி 3000 கோடி அதுக்கு ஒதுக்குறாங்க. இப்போ வீடுகள் இடிக்கிறதுக்கு ஒரு பணங்க, அதுக்கு ஒரு பட்ஜெட்டு, இடிச்சதை அப்புறப்படுத்துறதுக்கு ஒரு பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் அங்கே ஒரு ப்ராஜெக்ட் போகிறதுக்கு ஒரு பட்ஜெட்டு. இந்த ப்ராஜெக்ட் யார் எடுக்கிறா, எந்த கம்பெனி எடுக்கிறா, அந்த கம்பெனிக்கு பின்னாடி யார் இருக்கா, யாரும் கேட்கறது இல்லை. அப்போ இவங்க கொடுக்கக்கூடிய 100 கோடி 200 கோடி 300 கோடி பணத்துக்காக இந்த ஏழை மக்கள் வீடுகள் இடிக்கப்பட்டுட்டே இருக்குது. அதுக்கு தான் இங்கே மக்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க போராடுற மக்களை இப்போ கைது பண்ணுறாங்க. இப்போ நான் இங்கேருந்து இத்தனை மக்களை தூக்கி வெளியில் குப்பை தூக்கி போடுறதுக்கு அரசு அதிகாரிகள் பொறுப்பு, ஆட்சியாளர்கள் பொறுப்பு, எதிர்க்கட்சிகள் பொறுப்பு, நீதிமன்றமும் பொறுப்பு. இந்த குழந்தைகளுடைய கல்வி என்ன ஆகுதுங்கிறத கேட்காம நீதிமன்றங்கள் எப்படி தீர்ப்பு தர்றாங்க அப்படிங்கிறதா எங்களுக்கு கவலையாக இருக்குது. அப்போ நீதியரசர்கள் இதையெல்லாம் விசாரிக்கணும். களத்துக்கு வந்து இந்த மக்கள் என்ன மாதிரி நிலைமையில் வாழ்கிறாங்கன்னு பார்க்கணும். கண்ணகி நகரில், பெரும்பாக்கத்தில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்றதை நீதியரசர்கள் விசாரித்து ஒரு விசாரணை கமிஷனை போட்டு விசாரிங்க சார், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த குழந்தைங்கள்லாம் எதிர்காலம் என்னத்துக்காக வருது? போன கமிஷன் 2023 வந்தாங்க, அழகு மீனா. அவங்க என்ன தெரியுமா பேசுனாங்க? இங்கே குழந்தைங்களாம் போராட்டத்தில் உட்காந்துட்டு இருந்தது. கோட்டலி ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து உட்காந்தாங்க. கேட்டதுக்கு இதுக்கெல்லாம் படித்து என்ன பண்ண போகுதுன்னு அதிகாரிகள் பேசினாங்க. மக்களை கேளுங்க, மக்களை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட அதிகாரிகளை தான் நாங்கள் பார்க்குறோம். அதனால் போராடுறோம். இடிக்கிறது இடிக்கிறீங்க, ஆனால் இது எப்பவும் ஆட்சியாளருக்கு சாதகமாகலாம் போக போகிறதில்லை. ஆட்சியாளருக்கு சாதகமாக போக போகிறதில்லை. அதிகாரிகள் அவங்க விருப்பத்துக்கு பண்ணுறாங்க. அதிகாரிகள் யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. ஊடகங்கள் வழியாகத்தான் இந்த கருத்துக்கள் மக்களுக்கு போய் சேரணும். இது மாதிரி இடிக்கிற இடத்துலலாம் அது ஆக்கிரமிப்பு இடிக்கிறதா பொதுமக்கள் நம்பிட வேண்டாம். இது பெரிய பெரிய கம்பெனிகள் நலன்களுக்காக அந்த மக்கள், ஏழை மக்கள் வீடுகள் இடிக்கப்படுகிறது. 2 பேரையும் நாங்கள் சொல்லிட்டோம். ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் 2 பேரும் சேர்ந்து தான் அதை பண்ணுறாங்க. அதிகாரிகள் பண்ணக்கூடிய தவறுகளை கேள்வி கேட்க வேண்டிய ஆட்சியாளர்கள் எட்டியே பார்க்கலாம் தான் சொன்னேன். இங்கே எம்எல்ஏ வரல, மினிஸ்டர் கேள்வி கேட்டிருக்கணும், பேசலை. அதிமுக காலத்தில் தான் நடக்குது, திமுக காலத்தில் தான் நடக்குதுன்னா ஆட்சியாளர்கள் எந்த வகையான புரிதலை வச்சிருக்கிறாங்க? அவங்க அதிகாரிகளோட தான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க. அதுதான் நான் குற்றச்சாட்டோம். நாங்கள் நீதிமன்றம் வந்து இது வந்து ஆக்கிரமிப்பு கிடையாது, எல்லாம் பதிவு செய்யப்பட்ட இடங்கள்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுக்கு. 2017 சத்யநாராயண அமர்வுக்கு கீழே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் அவங்களோட அரசு அதிகாரிகளும் சரி, மாநகராட்சி ஊழியர்களும் சரி, ஒவ்வொருத்தரும் போய் வாக்குவாதம் பண்ணுறாங்க, அந்த வீடுகள் இடிக்கிறதுக்கு முற்படுறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீதிமன்றம் வந்து விசாரணை கமிஷன் அப்படின்னு வார்த்தை சொல்கிறீங்க. ஆமாம், இப்போ நீதிமன்றத்துக்கு வந்து அவங்க கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் அடிப்படையில் தான் நீதிமன்றம் தீர்ப்பு தருதாங்க. அந்த ஆவணங்கள் முறையாக இருக்கா, சரியாக இருக்கான்னு யார் கேட்குறது? இப்போ இந்த மக்களுக்கு வந்து பட்டா கொடுத்துருக்கிறதுக்கான ரசீது கொடுத்துருக்காங்க 2008. அது எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க? சிஎம்டியை வந்து குடியிருப்பு பகுதியில் மார்க் பண்ணி கொடுத்துருக்கல, எந்த அடிப்படையில் கொடுத்துருக்குறீங்க? அப்போ அது யார் கேட்குறது? அது எப்படி மாற்றப்படுது? ஏன் மாற்றப்படுது? அப்போ அந்த மக்கள், இத்தனை மக்கள் குடியிருக்காங்க, அப்போ இன்னும் அவங்களுக்கு நிலம் கொடுங்க. அவங்க என்ன கேட்குறாங்க? குறைஞ்சபட்சம் எங்களுக்கு ஒரு 2 சென்ட் நிலத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. 2 சென்ட் நிலம் தமிழ்நாட்டில், இந்த இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் கிடையாதா? ஏதோ நோக்கியா கம்பெனிக்காரனுக்கு கொடுக்குறீங்க, ஃபாக்ஸ்கானுக்கு கொடுக்குறீங்க, ஆப்பிள் ஐஃபோனுக்கு கொடுக்குறீங்க, ஃபோர்டு கம்பெனிக்காரனுக்கு நிலத்தை கொடுக்குறீங்க. இந்த மக்களுக்கு 2 சென்ட் நிலத்தை தர முடியாதா ஆட்சியாளர்கள்? நிலம் தாங்க முக்கியம். நிலத்தை விட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எப்போ அந்த மக்கள் வாழ்வாங்க? 6வது மாடி 7வது மாடியில் கொண்டு போய் வயசானவங்களை போடுவீங்க, லிஃப்ட் ஒர்க் ஆகாது. இதான் நடக்குது எல்லா இடத்துலையும். அதனால தான் நம்ம கேட்குறோம், அந்த மக்களுக்கு நிலத்தையாவது கொடுங்க. மாற்று விஷயத்தில், மாற்று வாழ்வாதாரங்களில்
ஏன் மக்கள் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, வீடு கட்டி கொடுத்துருக்கோம் போக வேண்டியதான்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஏன் மக்கள் எதிர்க்கிறாங்கன்னா, அந்த மாற்று குடியிருப்பு வாழ தகுதியற்றதாக இருக்கிறது. எந்த வசதிகளும் அங்கே கிடையாது. மருத்துவ வசதிகளோ, கல்வி வசதிகளோ, கல்லூரி வசதிகளோ, வேலைவாய்ப்பு வசதிகளோ எதுவுமே கிடையாது. எந்த உதவியும் அரசாங்கத்திலிருந்து வர்றது இல்லை. அதனால தான் மக்கள் வந்து இந்த மறுவாழ்வு அப்படிங்கிறது ஒரு ஏமாத்து வேலை, கணக்கு காட்டுற வேலை, இவங்க காசு சம்பாதிக்கிற வேலை அப்படின்னு சொல்லி மக்கள் நிராகரிக்கிறாங்க. அதுதான் நாங்கள் இப்போ சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இங்கே இருக்கிறீங்கல்ல, அஞ்சு நகரில் போய் பாருங்கள், என்ன லட்சணத்தில் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். ஆத்தங்கரையில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ அது ஆக்கிரமிப்பு இல்லையா? அரசாங்கம் கட்டினா யோக்கியமா? அது மதுரை நீதிமன்றமே நீர்நிலையில் தானே கட்டியிருக்கிறாங்க. ஆரேபுரத்தில் இபி ஆஃபீஸ் எல்லாத்தையும் இடிச்சாங்க. கோவிந்தசாமி நகரில் இபி ஆஃபீஸ் எங்கே இருக்குது? அதே ஆத்தங்கரில் தான் இருக்குது. இபி ஆஃபீஸ் மட்டும் பிடிச்சிட்டு மற்றதெல்லாம் இடிச்சிருக்காங்க. அப்போ அரசாங்கம் கட்டினா ஆற்று தண்ணி தானாக விலகி ஓடிடுமா? கார்பரேட் கம்பெனிக்காரன் கட்டினா தண்ணி விலகி ஓடிடுமா? இப்போ அதுக்கு பதில் வேணுங்க. அது இல்லாமல் நடந்துருக்குது. அது அநியாயம். அதிகாரிகள் செய்யக்கூடியது. ஆட்சியாளர்கள் கேள்வி கேட்கறது இல்லை. நீதிமன்றங்கள் இன்னும் ஆழமாக இது விசாரித்து இது குறித்தான ஒரு கொள்கை முடிவு எடுப்பதற்கான ஒரு டைரக்ஷனை வந்து கொடுக்கணுன்றது விரும்புகிறோம் நாங்கள். நன்றி.